إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبد الله ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. கண்ணியத்திற்கும் மரியாதைக்குரிய பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, புனிதமான ஜும்ஆவுடைய தினத்திலே, கண்ணியமான அல்லாஹ்வுடைய இல்லத்திலே ஒன்று கூடி அல்லாஹ்வுடைய தீனை கேட்க வேண்டும், பேச வேண்டும். அந்த அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற உயர்ந்த லட்சிய நோக்கத்தோடு நாம் எல்லாம் புனிதமான ஜும்ஆவிலே சங்கீமிக்க அல்லாஹ்வுடைய இல்லத்திலே ஒன்று கூடி அமர்ந்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய தீனை சிறந்த பின்பற்றி வாழ்ந்து அதே நிலையில் மரணிக்கின்ற பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரபீஉல் அவ்வல் மாதத்திலே நாம் எல்லாம் அமர்ந்திருக்கின்றோம். இந்த மாதம் எப்படிப்பட்ட மாதம் என்றால், இந்த மாதத்தில் தான் இறை தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்த மாதம் தான் இந்த ரபீஉல் அவ்வலுடைய மாதமாக இருக்கிறது. கவலை நிறைந்த ஒரு மாதம் தான் இந்த ரபீஉல் அவ்வலுடைய மாதம். நமக்கெல்லாம் நியமத்தாக அருளாக அனுப்பப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை விட்டும் இந்த உலகத்தை விட்டும் பிரித்த மாதம் தான் இந்த ரபீஉல் அவ்வலுடைய மாதமாக இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம்முடைய உயிரை விட நாம் மதிக்க வேண்டும். நம்முடைய ஆசைகளை விட, நம்முடைய உயிரை விட நாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மதிக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய கட்டளை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் அஹ்ஸாப் இந்த அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்கிறார், அன்-நபி அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம் வ அஸ்வாஜுஹு உம்மஹாத்துஹும். இந்த நபியை உங்களுடைய உயிரை விட நீங்கள் மதிக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய கட்டளை. முஃமின்களுக்கு அல்லாஹ் தஆலா போடுகின்ற கட்டளை.
நபி அவுலா, உங்களுடைய உயிரை விட இந்த நபியை நீங்கள் மதிக்க வேண்டும், இந்த நபியை நீங்கள் நேசிக்க வேண்டும், இந்த நபியுடைய சொல்லுக்கு நீங்கள் மதிப்பளிக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு இந்த நபியின் மனைவிமார்கள் உங்களுக்கு அவர்கள் தாய்மார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை பார்த்து, முஃமின்களை பார்த்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கட்டளை போட்டு சொல்லி காட்டுகிறார். இந்த கட்டளையின் அடிப்படையிலே நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கிறோமா? அதுதான் நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். நம்முடைய உயிரை விட நாம் நேசிக்கிறோம், சொல்வது உண்டு, சொல்வது உண்மைதான். ஆனால் கட்டுப்படுதலிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கின்றார்களா? நம்முடைய ஆசைக்கு நாம் கட்டுப்படுகின்றோமா அல்லது பெருமாள் நம்முடைய சொல்லுக்கு நாம் கீழ்ப்படுகிறோமா என்பதை இந்த நேரத்திலே நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். சகோதரர்களே, சிந்தித்து பார்த்தோம் என்றால் அந்த சிந்தனையிலே பதில் வருகிறது. பெருமானாருடைய சொல்லுக்கு நாம் கீழ்ப்படிவதில்லை, நம்முடைய ஆசைக்கும் துனியாவுடைய மோகத்திற்கும் தான் நாம் கீழ்ப்படிந்து நடக்கிறோம். இது பாசமில்லை, இது நேசம் என்பதை இல்லை. நாவால் சொல்லுகின்ற நேசத்தை அல்லாஹ் விரும்புவது கிடையாது. அல்லாஹ் சொல்கிறான், முதலில் நாம் அல்லாஹ்வை நேசிக்க வேண்டும். நம்முடைய இதயம் எப்படிப்பட்ட இதயமாக இருக்க வேண்டும் என்றால், நம்முடைய இதயம் அல்லாஹ்வை நேசிக்கக்கூடிய இதயமாக இருக்க வேண்டும். நம்முடைய கல்வி இருக்கிறதே, நம்முடைய இதயம் இருதயம் முதலில் அல்லாஹ்வை நேசிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான், வல்லதீன ஆமனு அஷ்ஷத்து ஹுப்பன் லில்லாஹ், ஈமான் கொண்டவர்கள் யார் என்றால் அல்லாஹ்வை கடினமாக நேசிப்பார்கள். முதலில் அல்லாஹ்வை தான் நேசிப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். இன் குன்தும் துஹிப்பூன அல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பது உண்மை என்றால், என் ரப் என்னை படைத்து எனக்கு நியமத்தால் அருளாக இஸ்லாத்தை தந்திருக்கிறான், துனியாவில் பல நியமத்துகளை எல்லாம் எனக்கு தந்திருக்கிறான், இன்று நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பது உண்மை என்றால் அல்லாஹ் நம்மை பார்த்து சொல்கிறார், ஃபத்தபிஊனி, என்னுடைய தூதருக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து நடங்கள். நீங்கள் என்னை நேசிப்பதற்குண்டான அடையாளம் என்ன என்றால் ஃபத்தபிஊனி, என்னுடைய தூதருக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து நடப்பதுதான். சொல்லுகிற வசனத்தை நாம் புரிய வேண்டும். நாம் அல்லாஹ்வை நேசிப்பது உண்மை என்றால் அதுக்குண்டான அடையாளம் என்ன? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னாவுக்கு கீழ்ப்படிந்து நடப்பது. அது எனக்கு பிடிக்காது என்று சொல்வதற்கே அங்கே இடமில்லை. சில முஸ்லிம்களை பார்க்கலாம், தொழுவார்கள், குர்ஆன் ஓதுவார்கள், ஆனால் சில சுன்னத்துகளை சொன்னால் எனக்கு அது பிடிக்காது என்று சொல்வார்கள். பிடிக்காது என்று சொன்னால் அவர்கள் முஸ்லிம்கள் கிடையாது. தொழுதாலும் சரி, குர்ஆன் ஓதினாலும் சரி, சுன்னத்துகளை எனக்கு பிடிக்காது என்று சொன்னால் நீங்கள் உங்கள் உள்ளத்தில் ஈமான் இறங்கவில்லை என்று அர்த்தம், ஈமான் வரவில்லை என்று அர்த்தம். சுன்னத்துகளை நேசிக்க வேண்டும், அந்த சுன்னத்துகளை நம்முடைய வாழ்க்கையை கடைபிடிக்க வேண்டும். ஃபத்தபிஊனி, அப்படி கடைபிடித்தால் மட்டும்தான் யுஹிப்புக்கும் அல்லாஹ், அல்லாஹ் நம்மை நேசிப்பான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய நேசத்தை அடையாமல் யாரும் சொர்க்கத்துக்கு போக முடியாது என்றார். அல்லாஹ்வுடைய நேசத்தை அடைய வேண்டும். அந்த நேசத்தை அடையக்கூடிய வழிகளிலே ஒன்றுதான் ஃபத்தபிஊனி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்துக்கு கீழ்ப்படிவது, கட்டுப்பட்டு நடப்பது. அப்படி கீழ்ப்படித்தால் அல்லாஹ் நம்மை நேசித்து விடுவான். நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னிப்பான். நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும். மன்னிக்கப்பட்ட நிலையில் நாம் துனியாவில் வாழ வேண்டும். மன்னிக்கப்பட்ட நிலையில் நாம் மரணிக்க வேண்டும் என்ற சோழர்களே, அதற்கு நிபந்தனை என்ன? ஃபத்தபிஊனி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். ரசூலுல்லாஹ் என்று சொன்னாரே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று மனதார வாய் நிரம்ப சொல்ல வேண்டும். ரசூலுல்லாஹ் என்றாலே மனம் நிறைந்து வாய் நிறைந்து சொல்ல வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பெரிய கஞ்சன் யார் தெரியுமா? யாருடைய பெயரை கேட்டும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்லவில்லையோ அவன் தான் மகா கஞ்சன் என்றார். மகா கஞ்சன். நாவால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்வதற்கு கூட மனமில்லா
பெருமானாருக்கு ஸலவாத்து சொல்றோம் என்றால் அல்லாஹ்வுடைய அருளுக்கு சொந்தக்காரர்களாக நாம் ஆகிவிடுகிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஒரு முறை நாம் ஸலவாத்து சொன்னால் மன் ஸல்ல அலைஹி வாஹிதன் ஸல்லல்லாஹு அலைஹி பிஅஷ்ரா, யார் என் மீது ஒரு முறை ஸலவாத்து சொல்வார்களோ அவர்கள் மீது அல்லாஹ் தஆலா 10 முறை அருள் புரிகிறார். அல்லாஹ்வுடைய அருள் வேண்டும், வாழ்வதும் வேண்டும். அல்லாஹ்வுடைய அருள் மரணத்திற்கு பிறகு அல்லாஹ்வுடைய அருள் நமக்கு வேண்டும் என்றால் அந்த அருளை அடைகின்ற வழிகளில் ஒன்றுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்வது. சகோதரர்களே, நம்முடைய நேசத்தை நம்முடைய கீழ்ப்படிவதை சிந்தித்து பாருங்கள். இந்த அளவுக்கு பெருமானாருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறோம். சக்கராத்துடைய நேரத்தில் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? அஸ்ஸலா 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 என்றார். தொழுதுங்க 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 என்றார். அந்த தொழக்கூடிய விஷயத்தில் இந்த அளவுக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்கிறோம் யோசிச்சு பாருங்க. நீங்க எத்தனை பேர் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுதோம்? நம்முடைய வாழ்க்கையில சுன்னத்துகள், நம்முடைய வாழ்க்கையிலே அல்லாஹ்வுடைய கட்டளைகள், பெருமானாருடைய சுன்னத்துகள் தான் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறதா? ஆரம்ப காலகட்டத்தில் ஆண்களுக்கும் தங்கம் அணிவதற்கு ஹலாலாக இருந்தது. ஒரு ஜும்ஆவுடைய நேரத்திலே அதை அல்லாஹ் தஆலா ஹராமாக ஆக்குகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த செகண்ட்ல ஆண்களுக்கு தங்கம் அணிவதை அல்லாஹ் ஹராம் ஆக்கிட்டான்டா. சஹாபாக்கள் போட்டிருந்த அந்த ஆபரணங்கள் எல்லாம் கழட்டி மண்ணுக்கு முன்னாடி வீசிட்டாங்க. எப்படி கீழ்படித்தார்கள் பாருங்கள். பின்ன பார்த்துக்கலாம், வீட்டு போய் கழட்டி வச்சுக்கலாம், இதெல்லாம் நினைக்கவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இப்ப இருந்த ஆண்களுக்கு தங்கம் ஹராம் என்று சொன்னவுடனேயே சஹாபாக்கள் தங்கம் போட்டுதான், மோதிரம் செயின் எல்லாம் போட்டுதான், உடனே கழட்டி முன்னாடி வீசிட்டாங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டார்கள், அதற்கு பிறகு மறு பேச்சு இல்லை, மறு சிந்தனை இல்லை. அதுதான் உண்மையான பாசம், அதுதான் உண்மையான பாசம், உண்மையான நேசம். அதுதான் சகோதரர்களே, பெருமானாருடைய சொல்லுக்கு மாறு செய்தோம் என்றால் அல்லாஹ்வுடைய அதாப் இறங்கி பாதுகாக்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுக்கு மாற்றமாக நடந்தோம் என்றால் அல்லாஹ்வுடைய அதாப் பாதுகாக்க. உஹது போன்ற 70க்கும் மேற்பட்ட சஹாபாக்கள் ஏன் ஷஹீதாக்கப்பட்டார்கள்? வரலாறு படித்தோமா? 70க்கும் மேற்பட்ட சஹாபாக்கள் உஹது போரில் ஷஹீதாக்கப்பட்டார்கள். ஏன்? காரணம் என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 20க்கும் மேற்பட்ட சஹாபாக்களை மலைக்கு மேல நிக்க வச்சு சொல்றாங்க, என்னுடைய நான் மூத்தாகி என்னுடைய கழுத்தை கழுகுகள் குத்தி சாப்பிடுவதை நீங்கள் பார்த்தாலும் என்னுடைய கட்டளை வர கீழே இறங்காதீங்கன்னு சொன்னாங்க. எப்படி சொல்றாங்க? நான் மூத்தாகி என்னுடைய கழுத்தை கழுகுகள் குத்தி சாப்பிடுவதை நீங்கள் பார்த்தாலும் என்னுடைய கட்டளை வர யாரும் கீழே இறங்காதீங்க, அங்கேயே அப்படியே நின்றுக்குங்க என்று சொன்னாங்க. சஹாபாக்கள் சரி என்று சொல்லிவிட்டு போர் நடந்துட்டு போது திடீர்னு ரசூலுல்லாஹ் ஒரு காரணம், சஹாபாக்கள் பேசிக் கொண்டார்கள். ரசூலுல்லாஹ் மறந்துட்டு போயிருப்பாங்க போல, வேணும்னு இறங்கல. சஹாபாக்கள் வேண்டும் என்று மாறு செய்ய மாட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிக் கொண்டார்கள். ரசூலுல்லாஹ் மறந்துட்டு போயிருப்பாங்க, வாங்கி எல்லாம் கீழே இறங்கலாம் சொல்லி 70க்கும் மேற்பட்ட சஹாபாக்கள் இறங்கினார்கள். பின்பதாக வந்த காலித் பின் வலீத் அப்போது அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய தலைமையில் வந்த அந்த கூட்டம் 70க்கும் மேற்பட்ட சஹாபாக்களை கொன்று விட்டார்கள். பார்த்தீர்களா? பெருமானாருடைய சொல்லை மீறிய காரணத்தால் 70க்கும் மேற்பட்ட சஹாபாக்கள் அங்கே ஷஹீதாக்கப்பட்டார்கள். அங்கே அவர்களை அடக்கம் செய்யப்பட்டது. பார்த்தீர்களா சகோதரர்களே, பெருமானாருடைய சொல்லுக்கு மாற்றமாக நடந்தோம் என்றால் அல்லாஹ்வுடைய அஸாபை இறக்கி அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சஹாபாக்கள் சிலர் இந்த அளவுக்கு கீழ்ப்படிந்து நடந்தார்கள். ஒரு சஹாபி ஒரு தங்க மோதிரம் போட்டு வரான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்றைய நாளிலிருந்து அது ஹராமாக்கப்பட்டு விட்டது. ஆண்கள் கேட்டார், கழட்டி தூக்கி வீசிட்டார். மற்ற சஹாபாக்கள் சொன்னாங்க, ஆண்களுக்கு தானே ஹராம்னு சொன்னாங்க, அது பாக்கெட்ல வச்சுட்டு மனைவிக்கோ அம்மாக்கோ பெண் பிள்ளைகளுக்கோ கொண்டு போய் கொடுத்துருக்கலாமல்ல என்று சொல்ல, எதை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹராம் என்று சொன்னாங்களோ அதை ஒரு வீட்டுக்கு எடுத்து போக சொல்றீங்களான்னு கேட்டார். என்ன பாசம் பார்த்தீங்களா?
கபரிலே வைக்கப்பட்டதற்கு பிறகு இந்த கேள்வி கேட்கப்படும். மன் ரப்புக் மன் நபியுக், உன்னை படைத்தது யார்? மலக்குமார்கள் கேட்பார்கள், அல்லாஹ். இரண்டாவது கேள்வி, மா நபியுக், உனக்கு அனுப்பப்பட்ட நபி யார்? முஸ்லிம்கள் சொல்வார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மற்றொரு ஹதீஸிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகைப்படத்தை காட்டி கேட்கப்படும், இவர்கள் யார் என்று தெரியுமா? இவர்களை பற்றி என்ன சொல்கிறார்கள்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இருந்தார்கள்? வாழ்க்கையை படித்திருக்கின்றோமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாடி நெஞ்சிலே படர்ந்திருக்கும் அளவு இருந்தது. நெஞ்சிலே படுமளவுக்கு பெருமானாருடைய தாடி இருந்தது. மீசையை கத்தரித்திருந்தார்கள், முடியை வளர்த்திருந்தார்கள், அல்லது ஒரே மாதிரியாக முடி வெட்டியிருந்தார்கள், தலப்பாவை அணிந்திருந்தார்கள். இரவு நேரத்திலே எப்படி சந்திரன் தனியாக தெரியுமோ அதை போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம் பிரகாசமாக இருக்கும். சஹாபாக்கள் சொல்வார்கள், பெருமானாரை போன்று அழகு நிறைந்த ஒரு மனிதரை, ஒரு மாமனிதரை எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் பார்த்ததில்லை. பெருமானாருடைய போட்டோவின் அடையாளம் இதுதான். மலக்குமார்கள் கபரிலே அவனத்தை காட்டி கேட்பார்கள், இவன் யார் நமக்கு தெரியுமா? முஸ்லிம்கள் சொல்வார்கள், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இவர்களுக்கு அனுப்பப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று. நான்காவதாக கேட்கப்படும், இதையெல்லாம் எப்படி அறிந்து கொண்டாய்? குர்ஆனை படித்தேன், ஹதீஸை படித்தேன் என்று சொல்லுவது மலக்குமார்கள் சொல்வார்கள், உங்களுக்கு கேள்வி கேட்கப்பட்டதிலே நீங்கள் முறையான பதில் சொல்வீர்கள். நரகம் காட்டப்படும், சொர்க்கம் காட்டப்படும். எழுவது மூலமாக கபறுகள் விசாலமாக்கப்பட்டுவிடும். நௌமத்துல் அரூஸ் என்று சொல்லுகின்ற மணப்பெண்ணை போன்று மணானை போன்று கியாமத் நாள் வரை அவர்கள் கபரில் உறங்கிக் கொண்டிருப்பார்கள். நபியுக்கு, உனக்கு அனுப்பப்பட்ட நபி யார் என்று கேட்கும் பொழுது துனியாவிலே பெருமானாருடைய சுன்னத்துகளை கடைபிடித்து நடந்தால்தானே அப்படி பதில் சொல்ல யோசித்து பாருங்கள் சகோதரர்களே. சஹாபாக்கள் எந்த அளவிற்கு சுன்னத்துகளுக்கு மதிப்பளித்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தாலே சஹாபாக்களும் செய்திருப்பார்கள். சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, சஹாபாக்கள் செய்யுங்கள் என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அந்த அளவுக்கு சஹாபாக்கள் பெருமானாருடைய செயலை பார்த்தாலே சஹாபாக்களும் செய்திருப்பார்கள். அந்த அளவுக்கு நேசம். ரசூலுல்லாஹி எப்படி இருந்தார்களோ அதே மாதிரி இருப்பார்கள் சஹாபாக்கள், அதே மாதிரி இருப்பாங்க. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி சொல்லப்படும். அடுத்து அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி சொல்லப்படும். ரசூலுல்லாஹி எப்படி மிஸ்வாக் குச்சியை சீவுவாங்க. அரகம் சொல்கிற மருத்துவர்களுடைய மிஸ்வாக் குச்சி இருக்கிறதே, அந்த குச்சிக்கு ஆரஞ்சு என்று சொல்லப்படும். அந்த குச்சியை சொல்வார்கள் அவர்கள் எப்படி சீவுவார்களோ அதே மாதிரி சஹாபாக்களும் சீவுவாங்க. பார்த்தீங்களா? உலகத்தில் யாரையும் அப்படி பின்பற்ற முடியாது. பின்பற்றுவதற்கு ஒரே தகுதியான மாமனிதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்கள் அப்படி கீழ்ப்படிவார்கள். எப்படி ஆடை அணிந்தார்களோ அதே மாதிரி, எப்படி தாடி வளர்த்தார்களோ அதே மாதிரி, எப்படி வீசி விட்டார்களோ அதே மாதிரி, எப்படி தலப்பாணிவார்களோ அதே மாதிரி, எப்படி செருப்பாணிவார்களோ அதே மாதிரி செருப்பாணி போடுவாங்க. சொல்லி இதுதான் உண்மையான நேசம் பாசம். அந்த நேசம் பாசம் அவங்களுக்கு இருக்குதா? ரசூலுல்லாஹி ஆண்களுக்கு ஒரே மோதிரம் அணியத்தான் அனுமதி கொடுத்தார்கள். ரசூலுல்லாஹ் ஒன்றுதான் போட்டாங்கன்னு நிறைய பயங்கள் கேட்டு கூட நிறைய ஆண்கள் கழுத்துல செயின், கையில பிரேஸ்லெட், இதுக்கு மார்க்கம் அனுமதிக்கவில்லை ஆண்களுக்கு. பல பயங்கள் கேட்டால் கல்வி போடுற மனசு இல்லை. பாக்ஸ் கட்டி அழைக்க கூடாது என்று பெரும்பாலான தடை விதித்திருக்கிறார்கள். அது யூத கலாச்சாரம். முஸ்லிம்களே நீ வெட்டினா ஒரே மாதிரி வெட்டி, ஒரு முடிவு ஒரே மாதிரி விட்டுருக்கா. பாக்ஸ் கட்டி வெட்ட மார்க்கம் அனுமதி இல்லை. அது யூதர்கள் கலாச்சாரம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை விதித்திருக்கிறார்கள். எத்தனை பயங்களை கேட்டோம். பிள்ளைகளுக்கு சரியாக வெட்டிட்டு வர சொல்லி சொல்வதற்கு பெற்றோர்கள் தயாராக இல்லை. யோசிப்பாங்க, நாளை மறுமையிலே பெருமானாருடைய முகத்தை நாம் சென்று பார்க்க வேண்டாமா? நம் மீது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு பாசம் வச்சிருக்கிறாங்க, நம்ம மேல எவ்வளவு நேசம் வச்சிருக்கிறாங்க. சொல்லுவாங்க, திடீரென்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுகிறார்கள். ஒரு நாள் திடீர்னு அழுகிறாங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, அவர் சொல்லி ஏன் அழுகிறீங்க? என்னுடைய சகோதரர்களை நினைத்து நான் அழைக்கிறேன் என்றார். என்னுடைய சகோதரர்களை நினைத்து
நினைத்து நான் அழுகிறேன் என்றார். சஹாபாக்கள் கேட்டாங்க, நான் உங்க சகோதரர்கள் இல்லையா? நீங்க உடைய தோழர்கள். அப்ப அந்த சகோதரர்கள் யார் யாரும் சொல்லுவாங்க கேட்க சொன்னார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னை பார்க்காமலேயே என்னை இறைத்தூதராக நம்பிக்கை கொள்வார்கள். காலத்தில் எனக்கு பிறகு ஒரு காலம் வரும். அந்த காலத்தில் மக்கள் என்னை பார்க்காமலே என்னை இறைத்தூதராக நம்பிக்கை கொண்டு என்னுடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்து நடப்பார்கள். அவர்களை நினைத்து நான் அழுகிறேன். அவர்கள் தான் என்னுடைய சகோதரர்களுக்கு கூறி அழுதார்கள். நம்மை நினைத்து அழுகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவ்வளவு பாசம், எவ்வளவு நேசம். அந்த பாசம் நம்மிடத்தில் வந்திருக்கிறதா யோசித்து பாருங்கள். நாளை மறுமையில் எந்த இபாதத்தும் கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜதா செய்தார். மறுமையில் அல்லாஹ் மலக்கை அழைத்து கேட்கிறார், மலக்கே என்னுடைய நபியே இங்கே வந்து சஜதாவில் இருக்கிறார்கள், கேளுங்கள். மலக்குமார்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இங்கே சஜதாவில் இருக்கிறீர்கள், என்ன காரணம் என்று சொன்னார்கள் தெரியுமா? உம்மதி உம்மதி உம்மதி, என்னுடைய உம்மத்தாளர்களுக்கும் அல்லாஹ்வே சொர்க்கத்தை தருவாயாக. நமக்காக சஜதா, நமக்காக சகோதரர்களே, நமக்காக பெருமானாருக்காக அல்லாஹ் சஜதா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே முதலாவது நுழைவார்கள். அவர்களுக்கு அல்லாஹ் சஜதா என்பது நமக்காக சஜதா. உம்மதி உம்மதி, யா அல்லாஹ் என்னுடைய உம்மத்தாளர்களுக்கும் நீ சொர்க்கத்தை வழங்குவாயாக. நமக்காக எவ்வளவு பாசம், எவ்வளவு நேசம். யோசிச்சு பாருங்க சகோதரர்களே, நம்மீது எவ்வளவு பாசம் நேசம். அந்த பாசத்தை நாம் உணர்ந்தோமா? அந்த பாசத்தை நாம் சிந்தித்தோமா? நைட்டு 10 மணிக்கு அங்கங்க நம்ம வந்திருக்கும் பொழுது தண்ணி எடுத்துருக்கீங்களான்னு செக் பண்றான். சுண்ணத்துகளை கடைபிடித்து வரும்பொழுது நம்ம நிறுத்துறது இல்லை. நமக்கு எங்கிருந்து மரியாதை கிடைச்சது? நம்ம படிச்சிருக்கமா அந்த போலீஸ்காரங்களுக்கு தெரியாது, நம்ம அரசியல்வாதியான்னு தெரியாது, நம்ம காசுக்காரங்களான்னு தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம், இவர் முஸ்லிம். அதுக்கு மேல இன்னைக்கும் சிறைச்சாலையிலே ஜெயிலுக்கு போனவங்களுக்கு தெரியும், சிறைச்சாலையிலே முஹம்மதியர்களுக்கு என்று தனி சட்டம். அதுக்கு மேல சிறைச்சாலையில் பிரியாணி பண்ண சாப்பிடாது சும்மா இன்னைக்கு. மற்ற சிறைவாசிகளுக்கு எல்லாம் 1000 தண்டனை, சிறைவாசிகளுக்கு எல்லாம் ட்ரௌசர், முஸ்லிம்களுக்கு பேண்ட் அணிந்து கொண்டிருக்கிற முஹம்மதியர்கள். ஜும்மா தொழுங்க, 5 நாள் தொழுங்க. பார்க்கிறோமா இல்லையா? எங்கிருந்து இந்த கண்ணியம்? முஹம்மதியருக்கு என்று தனி சட்டம். யாருக்கு? முஹம்மதியர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமானாருடைய சுன்னத்துகள், பெருமானாருடைய உம்மத்துக்கு என்று தனி சட்டம் இந்த இந்தியாவில் எழுதப்பட்டிருக்கிறது. சிந்திச்சோமா சகோதரர்களே? கவர்மெண்ட் ஆபீஸ்ல பாய் வாங்க, பாய் போங்க, இந்த மரியாதை மற்றவர்களுக்கு இல்லை. வா போ, அங்கே முஸ்லிம்கள் அடையாளம். வாங்க பாய், போங்க பாய். யாருக்கு மூலமாக கிடைத்தது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சிந்தித்தோமா, உணர்ந்தோமா சகோதரர்களே? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கிடைத்த மிகப்பெரிய நிஅமத், ரஹ்மத். வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். சூரா அல்-அன்பியாவில் அல்லாஹ் சொல்கிறார், ரஹ்மத் அல்லாஹ் சொல்கிறார். இந்த நபி உங்களுக்கு அருள், அருள் கிஃப்ட், கிஃப்ட் என்று அல்லாஹ் சொல்கிறார். இந்த நபி இருக்கிறாரே உங்களுக்கு ஒரு ரஹ்மத், ஒரு கிஃப்ட் என்று அல்லாஹ் சொல்கிறார். கிஃப்ட் என்று சொல்கிறார். யோசித்து பாருங்கள், இந்த அளவுக்கு சுன்னத்துகளை புறக்கணிக்கிறோம். சஹாபாக்கள் இந்த அளவுக்கு நேசித்தார்கள். இந்த சம்பவத்தை சொல்வதற்கெல்லாம் இங்கே நேரமில்லை, நேரமில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு முறை கடைசி பயான், ரசூலுடைய கடைசி பயான், மிம்பர்ல ஏறி பேசலாம், ரசூலுனால பேச முடியல, நிறைய சம்பவம் இருக்கிற சொல்வதற்கு நேரம் இல்லை, டைம் ஆயிடுச்சு. ஸல்லல்லாஹு மிம்பர்ல ஏறி பயான் சொல்றான், அல்லாஹ் தஆலா தன்னுடைய அடியார்களிடத்தில் 2 கேள்விகளை கேட்டான். துனியாவுடைய ஹசானாவுடைய சாவி எல்லாம் உங்க கையில கொடுத்துறோம், ராஜாவா வாழ்றீங்களா இல்லை ரப்பை சந்திக்க வந்து விடுகிறீர்களா என்று ரப்பு கேட்டான். அல்லாஹ் கேட்டான். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு புரிஞ்சிருச்சு, புரிஞ்சோன்னா அழுதான். அழுதுட்டு என்ன சொன்னாங்க தெரியுமா? யா அல்லாஹ், எங்களுடைய தூதருக்கு ஆயுசை போட்டு கொடு, எங்களுடைய தூதருடைய உயிரைத்தான் எடுக்க வேண்டும் என்றால் எங்களுடைய உயிரை எடுத்துக்கொண்டார் அல்லாஹ், எங்களுடைய குடும்பத்தாருடைய உயிர்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டு எங்களுடைய ஹபீப் அவர்கள் வாழத்துக் கொண்டார். இதுக்கு மேல
இந்த பாசத்தின் அடையாளம் வேண்டும். எங்களுடைய உயிரை எடுத்து விடு, எங்களுடைய ஹபீபின் உயிரை எடுக்க வேண்டாம், எங்களது ரசூலின் உயிரை எடுக்க வேண்டாம், எங்களுடைய குடும்பத்தார்களின் உயிரை எல்லாம் எடுத்துக்கொள், எங்களுடைய ரசூல் வாழ வேண்டும் என்று அழுதார்கள். إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفره إنه كان توابا. இந்த சூரா இறங்கிய உடனேயே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அழுதார்கள். பக்கத்துல இருந்த சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அபூபக்கர் அவர்களே ஏன் அழுகிறீங்க? அப்ப அவங்க பதில் சொல்ல, பெருமாளுடைய மரணத்திற்கு பிறகு சொன்னார்கள், ஏன் தெரியுமாங்களே, இந்த சூறாவில் அல்லாஹ் என்ன சொல்ல வருகிறான்? அல்லாஹ்வுடைய உதவியும் வெற்றியும் வந்தால் மக்கள் கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்துக்குள் நுழைந்திருப்பார்கள். அப்ப யாருடைய வேலை முடிஞ்சு? ரசூலின் வேலை முடிந்திருப்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய ரசூல் அவரை விட்டு பிரிய போகிறார்களா என்று நினைத்து நான் அழுதேன் என்பதாக அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு கூறினார். அவ்வளவு பாசம். சக்கராத்துடைய நேரத்தில் தன்னுடைய மகனை அழைத்தார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அழைத்தார்கள். அழைத்து சொன்னார்கள், மகனே நான் மரணித்து விடுவேன், என்னுடைய ஹபீபை விட்டு உலகத்திலே நான் பிரிந்ததில்லை, நான் அவர்கள் மீது கொண்ட நேசம், நான் அவர்கள் மீது கொண்ட பாசம், மகனே உங்களுடைய வீட்டில் தான் என்னுடைய ஹபீப் அவர்கள் அடக்கம் இருக்கிறார்கள், நான் மரணித்தால் அவர்களுக்கு பக்கத்திலேயே என்னை அடக்கம் செய்து விடுகிறார். எப்படிப்பட்ட நேசம்! அடுத்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு சக்கராத்துல் நேரம் மகனை அழைத்து சொன்னார்கள், மகனே என்னுடைய இரண்டு தோழர்கள், அவர்களை விட்டு உலகத்திலே நான் பிரிந்ததில்லை, நான் மரணித்தால் அவர்களுக்கு அருகிலேயே அடக்கம் செய்து விடுமாறு உம்மஹாத்துல் முஃமினீனான அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே அனுமதி கேட்டு வாழ்ந்தார். அவர்கள் அனுமதி கொடுத்து விட்டார்கள். அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு மகனார் சொன்னார்கள், அபிஷியாவதி, என் அன்பு தந்தையே, உங்களுக்கு சுப செய்தி கிடைத்து விட்டது, தாயார் அவர்கள் அனுமதி தந்து விட்டார்கள். மீண்டும் சொன்னார்கள், மகனே என்னுடைய மரணத்திற்கு பிறகு என்னை குளிப்பாட்டி கஃன் போட்டு என்னை ஜனாசா தொழுகை முடித்ததற்கு பிறகு மீண்டும் ஒரு முறை என்னை அழைத்து அவர்களிடத்தில் நீ அனுமதி கேள், என்னுடைய ஜனாசா தூக்கி போய் அவன் வீட்டுக்கு மாறி அனுமதி கேள், அனுமதி தந்தால் மட்டும் அடக்கம் செய்து விடுங்கள் உள்ளே, இதை தான் என்னை பக்கையில் அடக்கம் செய்து விடுங்கள் என்று சொன்னார்கள். உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு அப்போது அவர்கள் அனுமதி தந்து விட்டார்கள். உள்ளே சென்று உமர் ரலியல்லாஹு அவர்கள் அடக்கம் செய்து விட்டார்கள். வாழ்ந்த அல்லாஹ்வின் அடியார்களே, நாமும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உண்மையாக நேசித்து ஆனால் எல்லா சுண்ணத்துகளையும் நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடித்து நாளை மறுமையிலே சுவர்க்கத்திலே குடும்பத்துடன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பக்கத்திலே அமர்கின்ற வாக்கியத்தை அல்லாஹ் தஆலா அனைவருக்கும் தருவானாக. அகூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ அல்-அஸீம் லீ வலக்கும் வஅஸ்தக்ஃபிரு அன்னி வஅன்கும் ஜமீஅல் முஸ்லிமீன் ஃபஸ்தக்ஃபிரு இன்னஹு கான கஃபாரா. الحمد لله حمدا كثيرا طيبا مباركا فيه والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه والناس أجمعين إلى يوم الدين بعد. இனித்துக்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பதற்கான அடையாளம் என்னவென்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டுப்பட்டு நடப்பதுதான். கட்டுப்பட்டு நடப்பதுதான் நேசத்தின் அடையாளம். அதிகமாக ஸலவாத் சொல்வது நேசத்தின் அடையாளம். மார்க்க பணிகளை செய்வது, மார்க்கத்தை பின்பற்றி நடப்பதுதான் நேசத்தின் அடையாளம். தவிர மீலாது விழா கொண்டாடுவதும் மௌலித் ஓதுவதும் என்பது நேசத்தின் அடையாளம் என்பது இல்லை. இந்த மீலாது விழா என்பது மௌலித் என்பது இஸ்லாத்திலே கிடையாது. இஸ்லாத்தில் ரபியுல் அவ்வல் மாதம் 12 நாள் வந்துருச்சு அப்படின்னா நீ பள்ளிவாசலுக்கு மகரிபுக்கு பிறகு இஷாக்கு பிறகு உட்கார்ந்து என் பேரை உட்கார்ந்து பாடலாம் படிங்கன்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொல்லவே இல்லை. அப்படி சொல்லியிருந்தால் சத்தியமாக சஹாபாக்கள் செய்திருப்பார்கள். ஆகவே எந்த சஹாபியும் ரபியுல் அவ்வல் வந்துருச்சுன்னு சொல்லி உட்கார்ந்து மீள மௌலிதை ஓதியதாக எந்த விதமான ஆதாரமும் இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு சொல்லியிருந்தால் சஹாபாக்கள் சத்தியமாக பின்பற்றியிருப்பார்கள், மாற்ற கருத்து கிடையாது.
ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொல்லல. அதனால சஹாபாக்கள் செய்யல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்துக்கு பிறகு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா 30 வருஷத்துக்கு மேலாக வாழ்ந்தார். 30 வருஷத்துக்கு மேலாக வாழ்ந்தார். ஒரு வருஷத்துல கூட உட்கார்ந்து மௌலிது ஓதியதாகவோ மீலாது விழா கொண்டாடியதாகவோ எந்த ஆதாரமும் இல்லை. சஹாபாக்களுக்கு ஒரு சுன்னத்தில் தெரிஞ்சா கூட உடனே தன்னுடைய வாழ்க்கையை பின்பற்ற ஆரம்பிச்சிருவாங்க. புறக்கணிக்க மாட்டாங்க. உடனே அதை கடைபிடிச்சிருவாங்க. அப்பதான் அவங்களுக்கு சந்தோஷமா அவருடைய மனசு நிறைவு பெறும். அப்படிப்பட்ட எந்த சஹாபாக்களும் மௌலிது ஓதவோ மீலாது விழா கொண்டாடுவதோ கிடையாது. மௌலிது ஓதுவது என்பது ஒரு பிதஅத்தான காரியம். தேவபந்தில் இருக்கக்கூடிய டெல்லியில் இருக்கக்கூடிய தேவபந்த் என்ற ஊரில் தாராளம் தேவபந்த் மிகப்பெரிய பழக்கம், பெரிய யூனிவர்சிட்டி. அதுல 10 கொடுத்துருக்காங்க. பிதஅத்தான காரியம் மார்க்கத்தில் இல்லவே இல்லை. அது பிதஅத். அது ஓதுவது ஷிர்க்னு சொல்லிவிட்டாங்க. அந்த மௌலிது கிதாபுல தமிழ்நாட்டில் சுப்ஹான் மௌலிதுங்கிற புத்தகத்தை வச்சு ஓதலாம். ஷிர்கான வாசகம் தான் இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய ஸ்தானத்தை கொண்டு போய் வச்சுட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய ஸ்தானத்தை கொண்டு போய் வைக்கிற ஒரு கிதாபு தான் அந்த சுப்ஹான மௌலித் என்று சொல்கின்ற அந்த கிதாபாக இருக்கிறது. அதெல்லாம் இங்கே விவரிக்க நேரமில்லை. மார்க்கத்தில் அது இல்லை. அப்படி செய்தால் தப்பா என்றால் அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபவரத்துல் மார்க்கத்தில் இல்லாத காரியத்தை ஒருவர் செய்தால் ஃபவரத்துல் அல்லாஹ் தஆலா அதை நிராகரித்து விடுவார். அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார். அடுத்தது மீலாது விழா கொண்டாடுவது, பர்த்டே கொண்டாடுவது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தான மாதம் தான் ரபியுல் அவ்வல் மாதம். ஆனால் எந்த மாதத்தில் பிறந்தார்கள் என்பது நிறைய கருத்து வேறுபாடு. சில மக்கள், சில அறிஞர்கள் ரமதான் மாசம் சொல்றாங்க, சில அறிஞர்கள் ரபியுல் அவ்வல் மாசம் சொல்றாங்க. அதில் நிறைய கருத்து வேறுபாடு. கன்ஃபார்மாக இன்னைக்கு தான் பிறந்தாங்கன்னு சொல்லி எந்த விதமான ஆதாரத்தையும் பார்க்க முடியவில்லை. பர்த்டே கொண்டாடுவது என்பது முஸ்லிம்கள் கலாச்சாரம் இல்லை. அது யார் கலாச்சாரம்? அது கிறிஸ்தவர்களுடைய கலாச்சாரம். அவங்க ஈசா நபி செய்தாங்க, கிறிஸ்துமஸ் கொண்டாடுறாங்க. அல்ல, அவருடைய கலாச்சாரத்தை ஒரு முஸ்லிம் பின்பற்ற அனுமதி இல்லை. அதை ரசூலுல்லாஹ் கொண்டாடக்கூடாது. வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் கொண்டாடக்கூடாது. குழந்தைகள் ஆசைப்பட்டால் அன்பான முறையில் அதை சொல்லி கொடுப்பது பெற்றோர்கள் மீது கடமை. அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறார், யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தத்தகிது யஹூத வ நஸாரா, நம்பிக்கை கொண்டவர்கள் யூத நஸாராக்களுடைய கலாச்சாரங்களை பின்பற்றாதீர்கள். அந்த கலாச்சாரத்தில் ஒன்றுதான் மீலாது விழா கொண்டாடுவது, பர்த்டே கொண்டாடுவது என்பது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செய்து சொன்னார்கள், மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும், யார் பிற மத கலாச்சாரங்களை பின்பற்றினார்களோ அவர்களையே சார்ந்தவர்கள். யார் பர்த்டே கொண்டாடுறாங்களோ அவங்க முஸ்லிம்களே. நாங்கள் ஹதீஸ்ல மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும், யார் பிற மத கலாச்சாரங்களை பின்பற்றினார்களோ அவர்கள் நம்மை சார்ந்தவர்கள் என்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகள் என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ்வின் ரசூலாக நம்பிக்கை கொள்வது. இரண்டாவதாக நம்முடைய உயிரை விட நாம் நேசிப்பது. மூன்றாவதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்துகளுக்கு கீழ்ப்படிந்து நடப்பது. நான்காவது விஷயம் அதிகமாக ஸலவாத் சொல்வது. வெள்ளிக்கிழமை அடைந்து விட்டீர்கள் என்றால் இன்றைக்கு அதிகமாக ஸலவாத் சொல்லுங்கள். தஹியாத் ஓதக்கூடிய ஸலவாத்தை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சொல்ல வேண்டும். ஃபஜ்ருக்கு பிறகு மக்ரிபுக்கு பிறகு 10 முறை சொல்ல வேண்டும். அல்லாஹ் ஸல்லி வ ஸல்லிம் அலா நபியினா முஹம்மத் என்ற ஸலவாத்தை யார் ஃபஜ்ருக்கு பிறகு மக்ரிபுக்கு பிறகு 10 முறை சொல்வாங்களோ அவர்களுக்கு பரிந்துரை கட்டாயம் என்றார்கள். யார் பாங்கு சொன்னதற்கு பிறகு ஸலவாத்தை சொல்லி அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவத்தி தாமா والصلاة القائمة آت محمدا الوسيلة والفضيلة وبعثه مقام محمود الذي وعدته. இந்த துஆவை யார் சொல்வார்களோ, பாங்கு சொன்னதற்கு பிறகு யார் இந்த துஆவை சொல்வார்களோ மறுமையினுடைய பரிந்துரை அவர்களுக்கு கட்டாயம் கிடைக்கும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த காரியத்தை எல்லாம் நாம் செய்ய வேண்டும் தவிர மார்க்கத்தில் இல்லாத காரியத்தை நாம் செய்தோம் என்றால் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அது பாவமாக ஆகிவிடும். பிதஅத்திலும் ஷிர்கிலும் குராஃபாத்திலும் அல்லாஹ் தஆலா நம்ம இறுதி மூச்சு வரை நம்மை பாதுகாத்து இறுதி மூச்சு வரை இஸ்லாமிய ஈமானில் உறுதியாக இருந்து கலிமாவின் சுடர் நிலையில் மரணிக்கின்ற பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தருவாராக. நாளை மறுமையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரிந்துரையை பெற்று ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் நுழைந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகில் அமர்கின்ற அந்த பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு
நமக்கும் நமது பெற்றோர்கள் நமது மனைவி மக்கள் குடும்பத்தார்கள் உலக முஸ்லிம்கள் அனைவருக்கும் தருவானாக. அல்லாஹ் தஆலா நம்மையும் மனைவி மக்கள் நமது பெற்றோர்கள் நமது குடும்பத்தார்கள் நரகத்திலிருந்தும் கபருடைய அதாபிலிருந்தும் பாதுகாப்பானாக. நாம் இழந்த மஸ்ஜித் அக்ஸாவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விரைவாக முஸ்லிம்களுடைய கருத்தில் கொடுப்பானாக. காசாவில் வாழ்கின்ற மக்கள், பாலஸ்தீனத்தில் வாழ்கின்ற மக்கள், ரஃபாயிட்ட பகுதியில் வாழ்கின்ற மக்கள், இன்னும் முஸ்லிம் உம்மத் எங்கெல்லாம் கஷ்டப்படுகின்றதோ சிரமப்படுகின்றதோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்கள் மீதும் நம் மீதும் ரஹ்மத் என்ற அருளை புரிவானாக. நமக்கு முன்பதாக யாரெல்லாம் மன்னித்தார்களோ அவர்கள் மீதும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரஹ்மத் என்ற அருளை புரிவானாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.